ஆதி பார்த்து தொகுதியில் நிற்கக்கூடிய விஜய் போட்டு உடைத்த சாட்டை துரைமுருகன் இது குறித்து இந்த காணொளியில் விரிவாக காணலாம். இந்த நிகழ்வு பெருமளவுக்கு யாருக்கும் தெரியல. ஆனால் இந்த செய்தி பெருமளவுக்கு தெரிய வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா, வெளியில் திராவிடத்தனத்தை காட்டிக்கொண்டு நான் தமிழன் என ஒவ்வொரு இடத்துலையும் பேசுவது அப்படிங்கிறது அப்பட்டமான அந்த திராவிடத்தனம் தான். அதே விஷயத்தை தான் விஜய் அவர்கள் கடைபிடிக்கிறார். எதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அவரை அம்பலப்படுத்துகிறது. இந்த நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிடுறாரு. மற்ற இடங்கள்லாம் இருந்தாலும் கூட திருச்சியுடைய கிழக்கு தொகுதியில் ஏன் விஜய் போட்டியிடுறாரு? ஏன் அவர் நேரடியாக போயிட்டு முதல்ல மரக்கடைக்கிட்ட அந்த இடத்துல கிழக்கு தொகுதி பக்கம் போய் நின்று தான் பேசணும்னு ஏன் முடிவெடுத்தாருன்னா, அந்த தொகுதியில் தான் அவர் நிற்கணுங்கிற முடிவெடுத்திருக்காரு. செய்திகள் வண்ணம் இந்த விஷயங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இது குறித்து தெளிவான ஒரு காணொளி விளக்கம் கொடுத்திருக்காரு. தன் சமூக மக்கள் அதிகமாக இருக்கும் தொகுதியை பார்த்து அந்த இடத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறது திராவிடத்தனம். நீங்கள் ஒரு திராவிடத்தனத்தில் தான் இருக்கீங்க. ஆனால் வெளிப்படையாக அந்த விஷயத்தை பதிவு பண்ணாமல் மற்ற விடயங்களை பார்க்க நினைக்கிறீர்களே விஜய் அவர்களே, வாட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் அவர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை அட்டாக் செய்து கேள்வி எழுப்பியிருக்காருங்க. இந்த விஷயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடனடியாக சீமானவர்களும் அவரது சமூகம் சார்ந்த இடத்தெல்லாம் தேடி போய் நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வைப்பதாக கேலி கிண்டல் பண்ணுறாங்க. உண்மையிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சாதி பார்த்து ஒவ்வொரு வேட்பாளர்களையும் எந்த தொகுதியில், அதாவது எங்கு இவர்கள் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புறம் தள்ளுறாங்களோ அந்த இன மக்களை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல நிற்க வைக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். எந்த ஒரு திராவிட கட்சிகளும் இதுவரை செய்யவில்லை. அப்படி மாற்றத்தை செய்து கொண்டு வந்திருக்கிற நாம் தமிழர் கட்சி சரியாக இருப்பதால் தான் அனைத்து கட்சியையும் கேள்வி எழுப்ப முடிகிறது. அப்படி எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. நீ சாதி பார்த்து உனது சமூகம் அதிகமாக உள்ள அந்த கிறிஸ்துவ குறிப்பிட்ட ஒரு இனம், அதை நம்ம பதிவு பண்ணணும்னு விருப்பம் கிடையாது, அதனால் நான் அதை சொல்லாமல் தவிர்க்கிறேன். அந்த மக்கள் இருக்க இடத்துல தான் போய் நான் நின்று வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது திராவிடத்தனம் இல்லாமல் வேற என்ன?